அந்த ஸ்டார்ஸ் பாருங்க, எல்லாமே அப்சைட் டவுனா இருக்கும். பாத்தீங்களா? ஒரு ஸ்டார் கூட நேரா இருக்காது, எல்லாமே அப்சைட் டவுன் ஸ்டாரா இருக்கும். அப்சைட் டவுன் ஸ்டார் ஏன் இருக்கு? அப்சைட் டவுன் ஸ்டாருங்கிறது எதோடைய சின்னம் தெரியுமா? அப்சைட் டவுன் ஸ்டார் யார் போடுவாங்க தெரியுமா? சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ், சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் எல்லாருமே நட்சத்திரத்தை தலைகீழாகத்தான் போடுவார்கள். ஏன் தலைகீழா போடுவாங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அப்படி தலைகீழா போட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு கொம்பு இருக்கும், கீழே முகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தலைக்கு மேலே ரெண்டு கொம்பு, கீழே இருக்கிறது முகத்துக்கான அடையாளம். அவர்கள் ரெண்டு கொம்புக்கான அடையாளமாக தான் ஸ்டாரை தலைகீழ போடுவாங்க, அப்சைட் டவுன் ஸ்டார்ஸ். அதனால தான் சாட்டன் வர்ஷிப்பர்ஸோட எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும், ஆண்டன் கோயில்லையோ எந்த இடத்துக்கு போய் பாருங்க, ஸ்டார் தலைக்கீழ தான் இருக்கும். ஸ்டார் தலைக்கீழ இருந்தால் அங்கே சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இவங்க ஏன் தலைகீழ போட்டிருக்கிறாங்க எல்லா ஸ்டார்ஸையும்? சரி, ஒருவேளை மேலே இருக்கிற ஸ்டாரை தலைகீழ போட்டால் கீழே இருக்கிற ஸ்டாரையாவது நேராக போடணும்ல. அத்தனை ஸ்டாரும் எப்படி தான் இருக்கு, தலைகீழ இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்கும் சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், வாய் சிங்கத்தை போல் இருந்தது, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பனா யாரு? வெளிப்படுத்தல் 20:2 சொல்லுது, வலு சர்ப்பம் என்பது பிசாசை குறிக்கும். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு இருக்குதா? அப்போ வலு சர்ப்பம் பிசாசு தன்னுடைய பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் வரப்போகிற கடைசி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க போகுது. அதனாலதான் வேதம் சொல்லுது, சாத்தானுடைய ஆட்சியே பூமியில நடக்க போகுது. இப்போ அந்த காரியங்கள்லாம் ரெடி. இப்ப இருக்கிற லாஸ், சட்டங்கள் பாருங்க, இப்போ ஏற்படுத்தப்படுகிறதான காரியங்கள்லாம் பாருங்க, பிப்ளிக்கலி பாத்தீங்கன்னா அப்படியே சாட்டானிக் காரியங்கள். வேர்ல்டு வைடு ஹோமோசெக்சுவல் இப்போ என்ன ஆயிருச்சு? அங்கீகாரம் ஆயிருச்சு. வேர்ல்டு வைடு இப்போ விபச்சாரம், அடல்ட்ரி என்னவாயிருச்சு? சட்டம் போட்டு செய்யலான்னு ஆகி போச்சு. டிவிக்கள், சினிமாக்கள் எல்லாத்திலையும் பாருங்க அருவருப்புகள் தாராளமா வருது. முந்தியெல்லாம் ரோட்ல பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் அருவருப்பான போஸ்டர் 1-2 இருக்கும். இப்ப விளம்பரமே எப்படித்தான் இருக்கு, அருவருப்பா தான் இருக்கு. இன்னைக்கு பாவம் என்பது, ஒரு காலத்துல பாவம் என்பது வெறுக்கப்பட்டது, அதற்கு பிறகு பாவம் என்பது சகித்துக் கொள்ளப்பட்டது. இப்பொழுது பாவம் என்பது விரும்பப்படுகிறது. ஜனங்களே அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க, ஜனங்களே அதை ஏற்றுக்கொள்ள தொடங்க. அதான் சொல்லுவேன், அந்த காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு ரேடியோ வச்சு சினிமா பாட்டு கேட்கறதே தப்பு, சினிமா பாட்டு கேட்டா பாவம். அதுக்கப்புறம் சரி ரேடியோ இருக்கட்டும், அந்த பாட்டு மட்டும் கேட்காதேன்னா, இப்போ அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து சினிமா பாட்டு பாடுது. 2 பேருமே டிவியில் உட்காந்து பாட்டு பாடுறாங்க, 2 பேருமே டிவியில் ஆடுறாங்க. அதுல வேற ஆடிட்டு அம்மா அழுவுது, என் பொண்ணு என்னமா பாடுது. அப்ப இன்னைக்கு பாவம் என்பது எப்படி ஆயிடுச்சு? ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இன்னைக்கு பாவம் பாவமே கிடையாது. பாவத்தை பாவம் சொல்ற நம்ம தான் பாவிப்போம். அதான் நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல லஞ்சம் வாங்கினா அவரை பார்த்து சொல்லுவாங்க, மோசமான ஆளுங்க, கை சுத்தம் கிடையாது அவங்ககிட்ட, லஞ்சம் வாங்குறாம்பாங்க. இப்போ லஞ்சம் வாங்கலைன்னா பொழைக்க தெரியாத மனுஷங்க. அதே டிபார்ட்மெண்ட்ல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அவன் இங்க உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குறாப்ல. பொண்ணோடைய அப்பா சொல்றாரு, மாப்பிள்ளை நல்ல வருமானம் வர இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்னுத்தையும் வாங்க மாட்டேங்கிறாரு. அப்போ பாவம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? விரும்பப்படுகிறது. இன்னைக்கு உலகத்தின் முழுக்க சாட்டானிக்கோடைய கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. அது சாட்டானிக் கவர்மெண்ட்ங்கிற உணர்வே உங்களுக்கு இல்லாம போயிருச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சு. நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருக்கிற தீமையை கர்த்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா வந்து பிசாசு எதை சொன்னான் தெரியுமா? அதுல இருக்கிற நன்மையை சொன்னான். உன் கண்கள் திறக்கப்படும், உன் புத்தி தெளிவிக்கும். 2த்துல இருக்கிறதுல அவன் நன்மையை சொன்னா, ஆண்டவர் தீமையை சொன்னாரு. இப்ப அதே தான் இருக்கு. நீங்க எதை விரும்புறீங்க தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்கதுல 2 இருக்கு. அதுல எவனாவது நன்மையை சொல்லிட்டான்னு நீங்க அதை ஏத்துக்கொள்றீங்க. நாங்க அதுல இருக்கிற தீமையை சொல்றோமா, நாங்க கெட்டவங்களாயிடுறோம். இப்போ நாங்க இப்ப கெட்டவங்களாயிடுறோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தன் சொல்றான், கடன் வாங்கினாலும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் அடைப்பார். நாங்க சொல்றோம், கடன் வாங்கினா நரகத்துக்கு போவ. இப்ப எங்களை என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு கெட்டவங்களா தெரியுது, ஏன்னா எல்லாமே கடன்ல தான் வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு படி மேல போய் இப்ப எப்படி ஆயிடுச்சு? கிரெடிட் கார்டில் காணிக்கை செலுத்தலாம். காணிக்கை இப்ப எதுல வாங்கலாம்? கிரெடிட் கார்டில் வாங்குறான். வாங்குறவனு போக மாட்டா, கொடுக்குற நீயும் போக மாட்டே பரலோகத்துக்கு. நிஜம்.
காணிக்கை வாங்கும்போது சொன்னாங்க, 5ஆம் அதிகாரம் மத்தேயு 26ஆம் வசனத்தை சொன்னாங்க, உன் சகோதரனோட கூட குறை உண்டானால் அதான் காணிக்கை பட்டிக்கிட்ட வச்சிரு, காணிக்கை போட்டதை. என்ன குறைவுன்னு அடுத்த வசனத்தில் இருக்கு. என்ன குறைவு? ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாயின்னு இருக்கு. அப்ப அவனுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை? காசு பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை. அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை மொத்தமா கொடுத்துருங்கிறான். இப்ப விசுவாசிக்கு நம்ம என்ன போதிக்கிறோம்? கவலைப்படாத, அப்பா அம்மா மேல கேஸ் போட்டா கர்த்தர் இந்த வருஷம் உன் கேஸை அழகாக பாஸ் பண்ண வைப்பார், உன் கேஸ் ஜெயிக்கும். வந்து விசுவாசி ஜெபம் பண்ணுது, அக்கா அம்மா மேல கேஸ் போட்டிருக்கிறோம், அந்த லேண்ட் எங்களுக்கே வரணும். வராது. எப்படி வரும்? உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரர் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? கவலைப்படாதிருங்கள், இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு. ஏன்டா அவன் கோர்ட்டுக்கு வருவார்? அவரே எவ்விதத்திலும் வழக்காடுவது ஏற்றதல்லங்கிறாரு. உங்களுக்கு நீங்க நியாயமா இருந்தா உங்க சைடுல கர்த்தர் கண்டிப்பா நீதி உள்ள நியாயாதிபதி நிப்பாரு. அநியாயம் அன்னைக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டானாமா. நீ என் வீட்டுக்கு ஆசாரியனா இரு, மாற்று வஸ்திரம் கொடுக்குற, வெள்ளி பணம் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டியா? அது வெளிநாட்டில் இருக்கிற நீங்க தான் இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரனை கெடுக்கிறதுல முதல் ஆளு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த வாட்டி எனக்கு கூட மாட்டீங்க, அதானே? எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. எனக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் தெரியும், அதெல்லாம் நல்லது, யாரும் இல்லைன்னு சொல்ல, அண்ணன் நல்லவங்க தான். உங்களுக்கு ஏசுநாதரை தெரியுமா? எனக்கு மோகன் சி லாசரஸை தெரியும், அண்ணன் நல்லவங்க தான், அண்ணனை பத்தி ஒரு குறையும் இல்லை. உனக்கு ஏசுநாதரை தெரியணுமே. மோகன் சி அண்ணனை தெரிஞ்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? அண்ணன் போகும்போது பரலோகத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டு போவாங்களா? அவர் உள்ள போறத மட்டும் தான் பாப்பாரு. நானா இருந்தாலும் அதான் செய்வேன். திரும்பி உட்காந்துட்டு நாங்கள் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்க போறோம். மஸ்கட்ல நமக்கு காணிக்கை கொடுத்தா எல்லாம் வந்துருச்சா பாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க போறோம். வந்தா என்ன, வராட்டி எங்களுக்கு என்ன? பரலோகத்துக்கு போய் நிக்கிறதா எங்க வேலை முதல்ல. இதுல உங்களுக்கு ஒரு பெருமை, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். எவனை தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, ஏசுநாதரை தெரிஞ்சா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போவ. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா விசுவாசிக்கல இன்னைக்கு ஒரு பெருமை இருக்கு. பிரதர் எம்டி ஜெகன் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப க்ளோஸ், ஏசுநாதர் ரொம்ப தூரமா இருக்காருன்னு அர்த்தம். ஏசுநாதர் கிட்ட இருந்தாருன்னா எவனுமே ஒன்று க்ளோஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு உலகம் உனக்கு கிட்ட இருக்குதோ பரலோகம் தூரமா இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு பரலோகம் கிட்ட இருக்குதோ உலகம் உனக்கு தூரமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். அல்லேலூயா. அதனால சாட்டானிக் கவர்மெண்ட் வேர்ல்டு வைட் நடக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சாட்டானிக் கவர்மெண்ட்டை விட்டு ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு நம்ம போகணும். எளிமை வந்துருச்சு. இந்த ஒரு போஸ்டர்லயே அவ்வளோ காரியத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. கடைசியா அதில் ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்கு, நான் சொல்றேன், கவனிங்க. அந்த அந்த கோபுரத்தில் பாருங்களேன், ஒரு கிரேன் ஒன்று போட்டிருக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒரு கிரேன் போட்டிருக்கிறாங்க தானே, தெரியுதா? கிரேன் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அங்க என்ன நடக்குது? கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, வேலை நடக்குதுன்னு அர்த்தம். ஆமா தானே? வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜெனசிஸ் 11:8 வாசிங்க பார்ப்போம். என்ன பண்ணிட்டாங்க? they stopped the work. நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். இப்ப திருப்பி கிரேன் போட்டிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? திருப்பி ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாக கடைசியாக சினையார் தேசத்திலே பாபிலோன் கட்டப்படும். கர்த்தர் சொன்னபடி மீண்டும் பாபிலோன் கட்டப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆவிக்குரிய விதத்துல மீண்டும் கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான். கிரேன் போட்டாச்சு. கர்த்தர் சொன்ன கடைசி கால சாம்ராஜ்ய ஆட்கள் வர தொடங்கி விட்டார்கள். உலகம் எங்கும் அவர்கள் பரம்பி விட்டார்கள். உலகத்தினுடைய எல்லா பொருளாதாரமும், உலகத்தினுடைய எல்லா காரியமும் அங்க போயிருச்சு. அத்தனையும் கொண்டு வந்து அவங்க ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு தலைவராக ஒன் கிங் வர போறான். ஒரு ரூலர், ஒரு டிக்டேட்டர் அவன் வரப்போறான். அந்த டிக்டேட்டருக்கான ஆயத்த பணியத்தான் எல்லாம் செய்றாங்க. இப்போ நம்ம வர நாட்களில் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எப்படி வேர்ல்டு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன மாதிரி பாபேல் கோபுரத்துக்கான மிக முக்கியமான காரியங்கள் ரெடி. நான் 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தை ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, முதலாவது வாசிங்க, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தை வாசிங்க. 6:2 வாசிங்க. Revelation 6:2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும்
புறப்பட்டான். இந்த வெள்ளை குதிரைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பூமி எங்கும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நுழையும். உலகம் முழுக்க வெள்ளை கலர் குதிரை, ஏன்னா அங்கே ஒவ்வொரு கலர் இருக்கு, வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மங்கிர நிறம் உள்ளது. வெள்ளை கலர் என்பது உலக பிரகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமாதானத்தை குறிக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமிக்குள்ள நுழையும் போது வெள்ளை கலர் சமாதானத்தை அறிவிக்கிறவனாக உள்ளே வருவான். அதனாலதான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும், இதே காரியம் வெளிப்படுத்தல் 13:7 இருக்குது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தின் மேலும், ஜாதிகள் மேலும், பாஷைக்காரர் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு. அப்போ உலகத்தில் உள்ள மொத்த பேரையும் ஆளுகை செய்ய போறான். ஆனா தொடங்குறது எப்படி தொடங்க போறான்? வெள்ளை குதிரை, வெள்ளை கலர் குதிரை, அதாவது சமாதானமா தொடங்குமா. இதுக்கு ஒத்த வசனம் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். வரப்போற ஐரோப்பியன் யூனியனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உள்ளே நுழையும் போது எப்படி நுழையுமா? சமாதானமாய் நுழையும், ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளும். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2012க்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்துக்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியன் என்கிற கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இது யூரோப்பியன் யூனியனுக்கு நோபல் பரிசு கொடுத்ததுக்கான வீடியோ. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2012 நோபல் பிரைஸ் ஃபார் அவார்டட் டு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு வரார் பாருங்க. அவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில், யூரோப்பியன் யூனியனை உருவாக்குனவர். இவர் இல்ல, ஒருத்தர் வருவார் பாருங்க, இவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில், யூரோப்பியன் யூனியனை உருவாக்குனவர். சரி, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஒபாமாவுக்கு கொடுத்தாங்க, யாசர் அராஃபத்துக்கு கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. சமாதானத்துக்கு யாரெல்லாம் பாடப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மனுஷன் அல்லாத ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அது கொடுத்தாங்க. இப்போ சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு கமிட்டியில் ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். யூரோப்பியன் யூனியன் உள்ளே நுழையும் போதே எப்படி நுழைஞ்சிருக்குது? சமாதானத்தோடு கூட நுழைஞ்சிருக்கு. யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பாக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்குதான்? 1951 ஃபார்ம் பண்ணாங்க. 2012 வரைக்கும் அவங்க என்னத்தை சந்திச்சிருக்கிறாங்களாம்? வார் வராம என்ன பண்ணிருக்கிறாங்க? நடத்தி இருக்கிறாங்கன்னு இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, அது சமாதானமா நுழைஞ்ச உடனே அடுத்த குதிரை உள்ள வரும். அதுதான் சோப்பான குதிரை. என்ன வரப்போகுது? யுத்தம் வரப்போகிறது, ஒரு பட்டயம் வரப்போகுது. இப்போ பட்டயம் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அதுதான் சொல்றோம், தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்க ஸ்டார்ட் ஆக போகுது? ஐரோப்பா நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா போக போகுது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நம் காலத்துல வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டு விட்டது. எல்லா தீர்க்க தரிசனமும் பைபிள்ல இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது இருக்கு. அது அந்த காலகட்டத்தில் நிறைவேறுது. ஆனா என்ன விஷயம்? அந்த காலகட்டத்தில் அது நிறைவேறுதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். இயேசு வந்து நிற்கும் போது இயேசுகிட்டே வந்து கேட்கிறான், வருகிறவர் நீ தானா, இன்னொரு வரை காத்திருக்க வேண்டுமா? ஏன்னா ப்ராபசி வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது அவர் வந்தார். அந்த காலத்தை கால்குலேட் பண்ணியிருந்தா அவர் தான் அதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜனங்களுக்கு கையில வேதம் இருக்கு, பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. இயேசுவும் வந்து நிக்கிறாரு. ஆனா யாருக்கு தெரியல? ஜனங்களுக்கு தெரியல. அதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஆஸ்தி, சம்பாத்தியம், பணம், வேலை, இந்த பிஸி ஷெட்யூல்ல இவ்வளவு தீர்க்க தரிசனம் நிறைவேறத உங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. நாம இன்னும் அதை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணவும் இல்லை. உங்களை அழகா பிசாசு டைவர்ட் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இது உங்களுக்கு அந்நியமா இருக்கு. வேலை பார்க்கறது இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆண்டவர் அவர் வர்ற வரைக்கும் நீங்க பார்க்கறதுக்கு தான் வேலையை கொடுத்தாரு. அவர் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. அவர் வர வரைக்கும் உங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்தாரு. இன்னைக்கு வசதிகளை, குடும்பத்தை, வேலையை பார்த்துக்கிட்டு அவர் வருகையை விட்டுட்டோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இன்னைக்கு பைபிள் நமக்கு ரொம்ப தூரம் போயிருச்சு, ப்ராபசி தூரம் போயிருச்சு, ஆண்டவர் வரப்போறாரு தூரம் போச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? இவ்வளவும் கேட்கட்டுமே, எல்லாம் முடிச்சு செருப்பு போடும் போது எல்லாம் ஓகே தான், டக்குன்னு கிளம்பணும், நாளைக்கு காலையில டியூட்டி இருக்கு. எத்தனை பேருடைய இருதயத்தில் இது பேசணும்னு நினைக்கிறீங்க?
நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்பேன், ஒரு தசம பாகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு 10 பேர், வந்திருக்கிற கூட்டத்தில் 1% எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தப்பட்டால் போதும். ஏன்னா நோவா பேழையில் 8 பேர் போனாங்க தான் இருக்குது. அவ்வளோ ஒஸ்ட்டாக போயிடக்கூடாது, அவ்வளோ மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அவ்வளோ பெரிய பேழைக்குள்ளே 8 பேர், இந்த சின்ன சர்ச்சில் ஒரு 10% வந்தால் கூட சோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம், எல்லாம் செருப்பு போடுற இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறோம். கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கோம். அப்படி இங்கே இதை முடிச்சோன்னா அது வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன், இது செருப்பு போடும் போது எந்த ஒரு மைண்டு மட்டும் இருக்கணும், என் நேசரை சந்திக்க நான் ஆயத்தப்படணும். இனி நான் அல்ல ஆண்டவரே, இதெல்லாம் இல்லைப்பா, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நான் பார்க்குறேன், ஆனால் என் பிரதானம் இனி நீர், உமக்காக இதெல்லாம் எனக்கு, நீங்களே இல்லாமல் இது எனக்கு தேவையில்லை. அந்த தாட் நமக்கு வரணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு வரோம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு டைம் கிடைச்சா ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு டைம் கிடைச்சா பைபிள் வாசிக்கிறோம். இந்த கூட்டம் போகாது. நீங்கள் எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் யாரை வேணா இருந்துட்டு போங்க. ஆவிக்குரிய பையன்றதுனால படிக்காமல் பாஸ் ஆயிடுவானா? அம்மா ஜோமனி அனுப்புனாங்க, அப்பா வீட்டில் ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னப்பா பண்ணுவேன், பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்பா ஜோம் பண்ணியிருக்காரு, எப்படி மார்க் வராது? வராதுரா, எழுதுனா தான் வரும். ஆவிக்குரிய சபையில் உட்காந்துட்டா மட்டும் உங்க கொண்டு போய் கோட்டா சிஸ்டத்தில் உள்ள விட்டுருவாங்களா? நான் ஏஜி 22% இருக்கு, ஏசிஏ 33% கோட்டா இருக்கு, சிபிஎம் கன்ஃபார்மா உள்ள போயிடலான் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நீ யாரா இருந்தாலும் போக முடியாது. உள்ளான மனுஷன் ஆயத்தப்பட்டா மட்டும்தான் போக முடியும். இங்க இருந்து லெட்டர் பேர்ல லெட்டர் வாங்கிட்டு பாஸ்டர் சைன் போட்டு கொடுப்பாரு, பிஷப் கொடுப்பாருலாம் கிடைக்காது. நீங்க ஆயத்தப்பட்டதான் போக முடியும். எந்த டினாமினேஷனும் உள்ள கூட்டு போய் கையை பிடிச்சலாம் கூடாது. சிலர் சொல்லி திரிறான், எங்க ஊழியத்துக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த பையில போக மாட்டான், அந்த பையில நம்பி ஏமாந்து போயிடாது. சிலர் சொல்லிட்டு இருக்கான், எங்க மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் பணம் கொடுத்தால் கர்த்தர் உங்களை உள்ள சேர்த்துக் கொள்வார், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள உங்க பேரை எழுதி வச்சிருக்காரு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறாரு. எங்கேயும் எழுதல. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு நீங்க ஆயத்தப்பட்டா மட்டும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும். இந்த பணத்தை கொடுத்து போயிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்ம நல்ல வேலையை பார்த்து தசமபாகத்தை காணிக்க கொடுத்துட்டோம்னா கண்டர் கூட்டு போவாரா? அதெல்லாம் மாட்டாரு. அதெல்லாம் கொடுக்கறது வேற, நீங்க செல்ஃபா ஆயத்தமாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டுருச்சு, இனி காலம் செல்லாது, ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த குதிரை வரப்போகுது, அதான் சிவப்பு கலர் குதிரை. அதை தான் சொல்றேன், திருப்பியும் யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தம் எப்போ வேணாலும் தொடங்கும். அது தொடங்கிருச்சுன்னா அதான் நம்ம கடைசி அடையாளம். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு அடையாளம் இருக்கு, நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். என்னை 9:30 முடிக்க சொன்னாங்க, ஆனால் முடிக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா பேசக்கூடாது. 8க்கு கொடுக்குறேன், நாங்கள் கொடுக்கல. 8:10 தான் கொடுத்தாங்க, 9:40 தான் முடிப்பேன். நான் 1.5 மணி நேரம் கேட்டேன். எத்தனை பேர் 9:40 இருப்பியா? அங்கே பாருங்க, அவர் தெளிவாக இருக்காரு. என்ன பிரதர், ஏன் இப்படி இன்னைக்கு நம்ம எடுத்து தான் நாளைக்கு 8 கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு கரெக்டாக முடிச்சிடும், நாளைக்கு அவர் முடிச்சிடுவார்னு 8:15. ஒருத்தரை ஒரு டயத்துக்கு முடிக்க சொன்னால் முடிக்கணும். 8க்கு கையில் கொடுத்தா கொடுக்கணும். திருப்பி அப்புறம் சொல்லப்படாது, பிரதர் லேட் பண்ணிட்டாருன்னு. இவங்க அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகும்போது பேசிட்டு போகக்கூடாது, பிரதர் ரொம்ப இழுத்துட்டாருன்னு. எனக்கு இழுத்து தான் கொடுத்தாங்க, நானும் இழுத்து தான் திருப்பி தருவேன். அல்லேலூயா. நாளைக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க பாருங்க. நீங்கள் வேற வழியும் இல்லை, இப்படிலாம் பேசினா தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சில ஊழியக்காரங்க அமைதியாக கொடுத்தது அப்படி போயிட்டோம்னா இப்போ வந்த நோக்கம் வேஸ்ட் இல்லை. மஸ்கட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் பாட்டு பாடுறதுக்கு கேட்க வந்தோம். அதுக்கு 2 பேர் வருவாங்க, இப்போ எப்படி வருவாங்க அடுத்த வாரத்தில். நாங்கள் அதுக்கு வரல. அல்லேலூயா.